அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த வேலையிலும் கூட தகப்பனே, காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கென்று காணிக்கை படைக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை கரங்களையும் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அப்பா, உன் பிள்ளைகளுக்கு காணிக்கை படைக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அவருடைய வேலையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. அவருடைய போக்கில் வரவில் ஆவியானவர் கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் சத்துருக்களுடைய போராட்டங்களுக்கும் மரண கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இம்மட்டுமாய் தகப்பனே, அவர்கள் சம்பாதிக்க நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக கோடி ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுது அவர்கள் கொடுக்கும் காணிக்கையை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் கொடுக்கத்தக்க அவருடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா, வருமானங்கள் வீணாய் விரயமாய் செலவாகாதவாறு ஆவியானவர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா, அந்த வருமானம் எல்லாம் உம்முடைய ஊழியத்திற்கென்றும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்றும் அப்பா உம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் பயன்படத்தக்கதாய் அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நன்றி ராஜா. வேலை பார்க்குற ஸ்தலத்திலும் கூட தகப்பனே, அன்று பெசலையில எப்படி விசித்திரமான வேலைகளை செய்ய ஞானத்தால் நிரப்பின தேவன், அப்பா வேலை பார்க்குற அத்தனை பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சம்பூர்ண ஞானத்தால் நிரப்பி அப்பா மற்றவர்களை காட்டிலும் யூதன் என்றும் எபிரேயன் என்றும் இஸ்ரவேல் என்றும் வித்தியாசத்தை காணப்படுங்க ராஜா. எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.